ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு மெஹந்தி ஆர்டர் இருந்தது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா நான் இப்போக்குள்ளே மெஹந்தி சைடு போகவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃப்ரேம் சைடு இந்த சைடு தான் இருந்தது. எனக்கு டெய்லியும் அந்த ஆர்டர் வந்ததுனால எடிட்டிங் பண்ண இதுலேயே தான் இருந்தது. மெஹந்தி வந்து போட்டே பார்க்கல. எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் போட்டுருவேனா எனக்கு. அப்புறம் அக்காட்ட வந்து புலம்பிக்கிட்டே இருந்தேன். எனக்கு வேறு பயமாக இருக்குது, நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே அக்கா தான். அவள் தான் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி பூஸ்டப் பண்ணி, உன்னால் முடியும், நீ பண்ணிடுவ, நீ கண்டிப்பாக நல்லா பண்ணுவ அப்படின்னு சொன்னால். அப்போயுமே எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் பண்ணிடுவேன், எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வீட்டுக்கு வந்து போன அந்த கேட்டை பார்த்ததுமே பயம் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி எதுக்கு பயப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து செல்ஃப் மோட்டிவ் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் நான் பண்ணிடுவேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செல்ஃப் மோட்டிவ் பண்ணிவிட்டு அவங்களோட கையில் வந்து போட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பயமாக இருந்தது. அவங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன்லேயே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து நான் வந்து போட ஆரம்பித்தேன். ஆனால் நினச்சி கூட பார்க்கல நான் இவ்வளோ நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் தான் யோசித்தேன், சார் இதுக்கு போயா நம்ம இப்படி பயந்தோம் அப்படின்னு சொல்லி. ஸோ எதுக்குமே பயப்படாதீங்க, நீங்கள் வந்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருங்க. நானுமே அதுக்கப்புறம் அந்த மைண்ட் செட்டுக்கு தான் வந்தேன். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், அதெல்லாம் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நான் வந்து போட ஆரம்பித்ததுனால தான் நான் இவ்வளோ தூரம் நல்லா போட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பயம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் போக போக எனக்கு வந்து பயம் இல்லை, நான் என்னால் முடியும், நான் போட்டுருவேன், கண்டிப்பாக போடுவேன் அப்படின்ற ஒரு செல்ஃப் மோட்டிவில் நான் போட ஆரம்பித்தேன். அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபைனலி அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெஹந்தி போட்டு நாங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணி வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சுகர் சிரப் வந்து வச்சோம். எதுக்காக வந்து சுகர் வைப்பாங்க அப்படின்னா, மெஹந்தி வந்து உதிராமல் இருக்கும், நல்லா ரொம்ப நேரத்துக்கு வந்து இருக்கும். அதுக்காக தான் சுகர் வந்து வைப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே நான் வந்து சுகர் சிரப் வந்து வச்சுட்டு அது வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும், கீழே உதிராது. ஏன்னா கீழே உதிர்ந்துருச்சு அப்படின்னா மெஹந்தி வந்து போட்டதுமே உதிர ஆரம்பிக்கும். உதிர்ந்துருச்சு அப்படின்னா அவ்வளோ டார்க்காக வராது. அது வந்து உதிராமல் இருக்குது அப்படின்னா நல்லா டார்க்காக பிடிக்கும். அதுக்காக தான் வந்து சுகர் சிரப் வைப்பாங்க. அவங்க சுகர் சிரப் வச்சுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வீட்டுக்கு போகும்போது ஜெயிச்சிட்டோம் மீனா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போட்டிருக்க மெஹந்தி வந்து நல்லா இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.